எபிசோட் 2ல லாங்செயின் வச்சு எப்படி ஒரு ரேக் சிஸ்டம் பில்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க லாங்செயின் அண்ட் பைத்தான் வச்சு தான் பண்ண போறோம். N8N, Flowise அந்த மாதிரியான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலுமே பைத்தான்ல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பேக்கேஜஸும் அடுத்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பேக்கேஜஸும் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. அதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க பேக்கேஜஸ் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். பை -mvenv venv. ஸோ இந்த விஇஎன்வி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக பைத்தானில் இருக்கக்கூடியது. நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க நிறைய இது இன்னும் லோட் ஆகாமல் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் அது ஸ்லோவாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் லைன் வர வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு. இப்போ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். env script /active.wait. ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் env வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இனிமேல் நமக்கு தேவையான பேக்கேஜஸ் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ரேக்ல பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு சாம்பிள் பிடிஎஃப் வந்து வேணும். ஸோ அந்த சாம்பிள் பிடிஎஃப் தான் இது கம்பெனி நேம் .pdf அப்படின்னு இருக்கு. இதுக்குள்ள கம்பெனியோட பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இது ஒரு டம்மி டேட்டா. ஸோ எங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்குது. இதை நம்ம ரேக் சிஸ்டம்குள்ள உள்ள கொடுத்து அந்த ஏஜென்ட் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேவையான பேக்கேஜஸ் நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லாங்செயின் அப்படிங்கிற பேக்கேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாங்செயின்லேயே பார்த்தீங்கன்னா 3 வகையான பேக்கேஜஸ் வந்து இருக்குது. லாங்செயின் கம்யூனிட்டி, லாங்செயின் கோர், லாங்ஸ்மித், லாங்கிராஃப் அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாங்செயின் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ பிப் இன்ஸ்டால் லாங்செயின் ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்டிங் அப்படின்னு வருது அப்படின்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் அந்த பேக்கேஜஸ் இதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த பேக்கேஜ் இருந்துருந்துச்சு அப்படின்னா ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு லாங்செயினும் வந்துடுது, லாங்ஸ்மித் வந்துடுது, லாங்செயின் கம்யூனிட்டி வந்துடுது, லாங்செயின் கோரும் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இந்த இதுலேயே வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இந்த பேக்கேஜஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ பிப் லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு இப்போ. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே வந்து தனியாக இதுலேயே வந்துடும். சிஎல்எஸ். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நோட்புக்கு ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ extract.py இதில் தான் நம்ம பிடிஎஃப் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி லாங்செயின் கம்யூனிட்டியில் தான் பிடிஎஃப் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ரம் லாங்செயின் கம்யூனிட்டி டாக்குமெண்ட் லோடர் இம்போர்ட். நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைல் தான் வச்சுருக்கோம். அதனால் பைபிடிஎஃப் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைபிடிஎஃப் லோடர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக உங்களோட ஃபைல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லோடர் ஈக்குவல் டு பைபிடிஎஃப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ சஜஷன் பண்ணுது. இப்போ நம்மளோட இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிடிஎஃப் டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்து மட்டும் மாற்றணும். ஏன்னா டிஃபால்ட்டாக விண்டோஸில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த பாத்து மட்டும் மாற்றணும். ஸோ லோடர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஈக்குவல் டு லோடர் டாட் லோட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆனால் அதோட டாக்குமெண்ட் வந்து வெளில வரணும். ஸோ இப்போ இந்த இஎன்வி வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து py மட்டும் கொடுத்து extract.py ரன் பண்ணோம்னா
கொஞ்சம் டைம் ஆகும், பிடிஎஃப் சைஸை பொறுத்து இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்து வருது. ஸோ இந்த எரர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ என்னதான் வந்து லேங் செயின் வந்து இந்த எரர்ல பாருங்க. ஸோ என்னதான் வந்து லேங் செயின் வந்து என்னதான் ஃபுல் பேக்கேஜஸ் வச்சிருந்தாலும் கோர் பேக்கேஜஸ்லாம் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவ்வளோ லிஸ்ட் இருந்தாலுமே இந்த பிடிஎஃப் அந்த மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனி. அதை வந்து லேங்க்சைன் வந்து டிஃபால்ட்டாக இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. வெப்புக்கு, பிடிஎஃப்க்கு, டாக்குமெண்ட்டுக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடர்ஸ் வந்து இருக்கு. அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிப் இன்ஸ்டால் PyPDF அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் நான் டேரெக்டாக இந்த PyPDF நான் யூஸ் பண்ணலாம்ல, ஏன் லேங்க்சைனோட யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம லேங்க்சைனோடதுல ரேக் சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம லேங்க்சைன் மூலமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும், அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரக்சரில் அவுட்புட் வரும். அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இங்கே எதையுமே நீங்கள் வந்து ஹார்ட் கோட் பண்ணணும் அவசியம் இல்லை. பேக்கேஜஸ் இருக்கிறதுனால அப்படியே நம்ம தொடர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. யூசிங் கேட்ச் PyPDF, ஓகே டன். ஸோ இப்போ அதே மாதிரி ஓகே ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ extract.py அதை வந்து செக் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, ஆத்தர் யாரு, சபரிநாத் கே. ஏன்னா நான் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், என்னைக்கு மாடிஃபை பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு பாருங்க. கம்பெனியோடது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. கம்பெனியோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு பைத்தான் பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோல்டரில் இந்த ஒரு செப்பரேட்டான ஒரு இதில் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு டைப், டாக்குமெண்ட் ஒரு டைப். இப்போ லேங்க்சைனில் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இதே நார்மல் பிடிஎஃப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டா டேட்டா இதெல்லாம் யார் பண்ணா அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதனால் லேங்க்சைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து லோட் பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேக்ல அடுத்த மெயினான கேரக்டர் வந்து என்ன, சங்கிங்.